வணக்கம். உங்கள் அனைவரிடம் என்னுடைய ஒரு சிறிய கேள்வி. உங்களுடைய மகள் பில்கிஸ் பானுவாக இருந்திருந்தால் அப்பவும் இப்படித்தான் சந்தோஷப்பட்டிருப்பீர்களா? அல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 80% மக்களுக்கான நாடுதானா இந்த நாடு? ஹிந்து ராஷ்டிரவாக எந்த நாட்டை நீங்கள் மாற்ற பார்க்கிறீர்களோ அதே நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், சீக்கியர்கள், கிறிஸ்துவர்கள். ஆனால் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் கேள்வி கேட்டால் கூட ஆளும் கட்சி கொடுக்கக்கூடிய பதில் சப்கா சாத் சப்கா விகாஸ், அதாவது அனைவருடன் நிற்போம், அனைவருக்கான வளர்ச்சிக்கான வழிகளை திறந்து கொடுப்போம். பிரைம் மினிஸ்டர் மோடியின் இந்த அழகான வார்த்தை அழகாக இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே இந்த அழகான வார்த்தைக்கான அர்த்தம் இதே சங்கிகளுக்கு, இதே பிஜேபியினர்களுக்கு, இதே அரசியல்வாதிகளுக்கு புரிகிறதா என்று இந்த பதிவில் நீங்க பார்க்க போகும். கடந்த ஒரு சில மாதங்களாக ராமர் கோவிலின் அலை வர தொடங்கிவிட்டது. ராம் லல்லா இந்தியாவில் வரப்போகிறார், ராம் லல்லா அயோத்தியில் வரப்போகிறாராம். ஆனால் அதே போன்ற இன்னொரு காட்சியும் நீங்க பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டின் தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ரோமன் கேத்தலிக் சர்ச், இந்த இடத்திற்கு அண்ணாமலை அவர்கள் போயிருக்கிறார். என் மண் என் மக்கள் என்கிற இந்த யாத்திரை. இந்த யாத்திரைக்கான அர்த்தம் எப்படி என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் நிச்சயமாக இது அரசியல் யாத்திரையாக இருக்கிறது. இது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அங்க இருக்கக்கூடிய மக்கள், மணிப்பூர்ல இருக்கக்கூடிய 400க்கும் மேற்பட்ட சர்ச்சஸ்களை நீங்க உடைத்தீர்களே, அன்னைக்கு இது போன்ற ஆலயம் ஞாபகத்தில் வரவில்லையா? இன்னைக்கு இந்த ஆலயத்தில் மாலை போட வந்திருக்கிறீர்கள், நாங்க உங்களை மாலை போட விட மாட்டோம். அந்த இளைஞர்களை போலீசார்களை வைத்து முடக்கி இருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் ரோட்டில் நின்று முற்றுகையிட்ட பின் கூட நீங்க வீம்புக்குனே அந்த இடத்தில் மாலையும் போட்டிருக்கிறீர்கள். அதாவது மணிப்பூர்ல இருக்கக்கூடிய 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி ரோட்டில் நடக்கவிட்ட போது எந்த விதமான வார்த்தையும் உங்களுடைய நாவில் இருந்து வரவில்லை. அங்க இருக்கக்கூடிய ஆலயங்கள், 400க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தீ வைத்து கொளுத்தும் போது உங்களுடைய நாவில் ஒரு வார்த்தை கூட வரவில்லை. ஆனால் இன்னைக்கு சப்கா சாத் சப்கா விகாஸ் என்கிற இந்த வார்த்தை எடுத்து சென்று இந்த நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை ஒரு நபர் பார்த்திருக்கிறார். அந்த வீடியோவை நீங்க பார்க்க வேண்டும். இந்த வீடியோவை நீங்க பார்த்திருப்பீர்கள். இதே போன்ற இன்னொரு அலையும் நீங்க பாருங்கள். வடநாட்டிலிருந்து வரக்கூடிய அலை, ராமர் கோவிலின் திறப்பு விழா, பிரான் பிரதிஷ்டா. நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் இந்த பூஜையை செய்ய போகிறாராம். ஜனவரி 22ஆம் தேதி இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வர இருக்கிறது. இந்த நாடு ஹிந்து ராஷ்டிரவாக மாற தொடங்கிவிட்டது. ராமர் ராஜ்யம் வந்து விட்டதா? இதே ராமர் ராஜ்யத்தில் தான் பில்கிஸ் பானு என்கிற பெண்ணும் இருக்கிறார். இதே ராமர் ராஜ்யத்தில் தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண் வீராங்கனைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதே ராமர் ராஜ்யத்தில் தான் இந்த நாட்டிற்காக உணவை கொடுக்கக்கூடிய விவசாயிகள் ரோட்டில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரும் இழந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டு அரசாங்கத்திற்கான ராமர் ராஜ்யம் ஒரு வேற ராமர் ராஜ்யம். அந்த ராமர் ராஜ்யத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஹிந்துவாக இருக்கக்கூடிய நான், எனக்கு ராமர் என்றால் ராமர் மட்டும் கிடையாது. ராமருடன் சீதையும் இருப்பாள், சீதையுடன் லக்ஷ்மணனும் இருப்பார், லக்ஷ்மணனுடன் ஹனுமாரும் இருப்பார். அதைத்தான் ராம் தர்பார் என்று கூறுவார்கள். ஆனால் இவர்களுடைய ராமர் வெறும் ராமர் மட்டும்தான். அந்த ராமர் கையில் வில்லம் இருக்கிறது. அந்த ராமர் முகத்தில் அமைதி கிடையாது, கோபம் இருக்கிறது. அந்த கோபத்தை தான் இந்த அனைத்து நபர்களுமே ஜெய் ஸ்ரீராம் என்று கூறுகிறார்கள். நான் கூறும்போது ஜெய் ஸ்ரீராம் என்று கூறுகிறேன். 2 விதமான ஹிந்துக்கள். ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் அமைதியை விரும்பக்கூடிய ஹிந்துக்கள். இன்னொரு சில ஹிந்துக்கள் என்று கூறக்கூடிய இந்த நபர்களை நீங்க ஹிந்துவாக எப்படி பார்ப்பீர்கள்? எங்களுக்கு அமைதி தேவையல்ல, எங்களுக்கு ஒற்றுமை தேவையல்ல, எங்களுக்கு ஹிந்து முஸ்லிம் தேவையல்ல, எங்களுக்கு ஹிந்துக்கள் மட்டும்தான், ஹிந்துக்கள் என்கிற பேரில் எங்களுக்கு அரசியல் மட்டும்தான் என்று கூறக்கூடிய இந்த நபர்களை எப்படி நீங்க பார்ப்பீர்கள்? கடந்த ஒரு சில நாட்களாக ஒட்டுமொத்த இந்தியாவில் ராமர் கோவில் என்கிற இந்த பிரச்சார அலையை நீங்க பார்த்து வருகிறீர்கள்.
ஆனால் இந்த பிரச்சார அலை மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிகள் மனதில் ஒரு மிகப்பெரிய பயத்தையும் இந்த பிரச்சாரம் திணிக்க தொடங்கிவிட்டது. இஸ்லாமியர்கள் மனதில் மட்டும் இந்த பயம் அல்ல, இந்துக்கள் மனதிலும் இந்த பயம் வந்துவிட்டது. அதாவது உண்மையாக இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய இந்துக்கள், உண்மையாக அந்த ஹிந்துசத்தை ஃபாலோ செய்யக்கூடிய அந்த நபர்கள் மனதில் என்ன இந்த பயம்? வரக்கூடிய இந்த கூட்டம், பார்க்கக்கூடிய இந்த பிரச்சாரம், இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பயம் பாபரி மஸ்ஜித் 1992ஆம் ஆண்டு நடந்த அந்த கார் சேவக்குகள் செய்த அந்த தாண்டவம் மக்கள் மனதை விட்டு வெளியே வரவில்லை. இதே போன்ற தாண்டவம் மீண்டும் ஒரு முறை வந்துவிடும் என்கிற அச்சம் பல்வேறு நபர்கள் எடுத்து வைக்கிறார்கள். இதே போன்ற விஷயத்தை தான் அசம் மாநிலத்தை சார்ந்த ஒரு லீடரான மௌலானா பத்ருத்தீன் அஜ்மல், ஆல் இந்தியா யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்டை சார்ந்த இந்த லீடர் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். ஸ்டே ஹோம் ஃப்ரம் ஜனவரி 20th to 25th, 20ஆம் தேதி ஜனவரி மாதத்திலிருந்து 25ஆம் தேதி ஜனவரி மாதம் வரை இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், முக்கியமாக அயோத்தியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், தயவு செய்து வெளிவராதீர்கள், உங்களுடைய வீடுகளிலே இருங்கள், கடை வீதிக்கு வராதீர்கள், வேலைக்கு போகாதீர்கள், எது வேணாலும் நடக்கலாம். ஒரு இஸ்லாமிய லீடர் எதற்காக இது போன்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க வேண்டும்? இதற்கு பின்னாடி அரசியல் இருக்கலாம், ஆனால் இந்த அரசியலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை நீங்க மறக்க முடியுமா? 1992ஆம் ஆண்டு என்ன நடந்ததோ அதை உங்களால் மறக்க முடியுமா? அசதுதீன் ஒவைசி அல்ல பத்ருத்தீன் போன்ற நபர்கள் எத்தனையோ வார்த்தைகளை பேசலாம், இவர்களுடைய அரசியல் பழக்கம் இருக்கலாம், ஆனால் இவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, அதற்கான அர்த்தம் உங்களுக்கு புரிகிறதா? இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக இல்லை என்பது எத்தனை இடங்களில் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். ராமர் கோவிலின் இந்த திறப்பு விழாவிற்காக எத்தனையோ அட்வர்டைஸ்மெண்ட்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் அதே நேரத்தில் இவர் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட்டிற்கு பின் இதே அசமை சார்ந்த யூனியன் மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். அதாவது பாரத் கா பிரதீக் ஹை ராம், பாரத் கா பிரதீக் ஹை ராம் மந்திர். இந்தியாவுடைய அடையாளம் ராமர், இந்தியாவுடைய அடையாளம் ராமர் கோவில். ஆனால் இந்த ராமர் கோவிலுக்கான அர்த்தம் இவருக்கு புரிகிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா ஒரு ஆழமான ஆய்வை செய்து, இதே பாபரி மஸ்ஜித்திற்கு கீழே எந்த விதமான கோவிலும் கிடையாது, ராமருடைய எந்த விதமான அடையாளமும் கிடையாது, இந்த இடத்தில் எந்த கோவிலும் இடிக்கப்படவில்லை என்கிற ஒரு தெளிவான ரிப்போர்ட்டை கொடுத்த பின் கூட சுப்ரீம் கோர்ட்டிலிருந்து வந்த வேர்டிக்ட் அரசாங்கத்திற்கு சாதகமாக வந்தது. ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ரிப்போர்ட் என் கண் முன் இருக்கிறது. இதை நான் எடுத்து காட்டுகிறேன். ASI submitted its 574-page report on the matter to Allahabad court in August 2003. 574 பக்கங்கள் கொண்ட இந்த ரிப்போர்ட்டில் தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதில் முக்கியமாக ஒரு 4-5 விஷயங்கள் இருக்கிறது, அது உங்களுக்கு நான் எடுத்து காட்டுகிறேன். The Western Wall. The Western Wall is feature of mosque. It is a wall in front of which you say namaz. It is not a feature of temple. Temple has a very different plan. மத்திய அரசாங்கத்திற்கு கீழே இயங்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட், ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியாவை வெளியிட்ட இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த பாபரி மஸ்ஜித்திற்கு வெஸ்டர்ன் கேட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா நிச்சயமாக நமாஸ் படிக்கக்கூடிய இடமாக தான் தெரிகிறது. இது எந்த விதத்திலுமே கோவில் வளாகமாக இருக்கவே முடியாது என்று எழுதியிருக்கிறார்கள். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டிலிருந்து ஒரு ரிப்போர்ட் வெளிவந்து விட்டது. 50 pillar bases. There are completely fabricated and we filed many complaints to the court about it. Our argument is that if you look at what they are claiming to be the pillar bases, these pieces of broken bricks, they have mud inside them. நீங்க எதை பில்லர் என்று எடுத்து காட்டுகிறீர்களோ, அதாவது ஒரு ஸ்தம்பம், ஸ்தம்பம் என்றால் எந்த விதமான ஓட்டமும் இருக்காது, அது ஒரு மெட்டல் அல்ல ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர்ல பண்ணியிருப்பார்கள், ரொம்ப உறுதியாக இருக்கும், கல்லால் சிதைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த எதை நீங்கள் பில்லராக எடுத்து காட்டுகிறீர்களோ அது பில்லர் கிடையாது. ஒரு நீங்கள் உடைச்சு பார்த்தீர்கள்னு தெரியும், உள்ள மண் சாந்து பூசி இருக்கிறது. அதாவது இது டெம்பரரி ஸ்ட்ரக்சராக செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் கோவிலுக்கான எந்த விதமான அடையாளத்தையும் எடுத்து காட்டவில்லை. 3வது பாயிண்ட், இதையும் நீங்கள் கேளுங்க. ஆர்கியாலஜிக்கல் ஃப்ராக்மெண்ட்ஸ். Of these 12 most important archaeological fragments, none of these found during the excavation. அதாவது
தோண்டி எடுக்கும்போது எந்த விதமான எக்ஸ்கியூஷுமே, எந்த விதமான அடையாளமுமே எங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த லைம் ஸ்டோன், இது எந்த கோவிலிலுமே இல்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது. இதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா கோவிலுக்கான அடையாளங்கள் இது கிடையாது. பாபரி மஸ்ஜித் உடைக்கப்படும் போது மேலே அந்த ஸ்தம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்ணை தான் நீங்கள் இப்படி பார்க்கிறீர்கள். தெளிவாக எடுத்து வைத்த விஷயம். ஜனவரி 22 பிரான் பிரதிஷ்டா. 500 ஆண்டுகளுக்கு பின் ராம்லல்லாவிற்கு நீதி நியாயம் கிடைக்கப் போகிறது என்று ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு ப்ரொபகண்டாவை பரப்பி வருகிறார்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சக்தி பிரதர்ஷனை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்துக்களுக்காக நாங்கள் தான் உழைக்கிறோம் என்கிற ஒரு விஷயத்தை பிஜேபி எடுத்துக்காட்ட பார்க்கிறது. ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஐடியாலஜி இது கிடையாது. கடந்த ஒரு சில நாட்களாக யூபியிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு காட்சியும் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஏன் இது போன்ற இஸ்லாமிய லீடர்ஸ்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தார்கள் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு இடத்தில் ஒரு நபருடைய தாடியை பிடிச்சிருக்கிறார்கள், இன்னொரு இடத்தில் ஒரு நமாசியை கட்டி வச்சு உதைக்கிறார்கள், அடிக்கிறார்கள், அவருடைய கழுத்தில் செருப்பு மாலையை போட்டு இருக்கிறார்கள், ஒரு முதியோர் என்று கூட பாருங்கள். இதையெல்லாம் பார்த்த பின் கூட பயம் வருமா வராதா? இதே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு பழைய பாலடைஞ்சு போன ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறது. அதற்கு வெளியில் நீங்கள் பார்த்தீர்கள்னா சாணியை தட்டி காய வைத்திருக்கிறார்கள். அந்த புறம் போகக்கூடிய ஒரு நபர் அங்கே நமாஸை படித்து விட்டாரா. இந்த இளைஞர் மீது 1940 போடக்கூடிய ஒரு சட்டத்தை போட்டு இவர் மீது வழக்கும் போடப்பட்டு விட்டது. இதே நேரத்தில் ஜூலை 31, 2023 ஜெய்ப்பூர் மும்பை எக்ஸ்பிரஸில் நடந்த இன்னொரு கொடூர சம்பவம். ஆர்பிஎஃப்பை சார்ந்த சேத்தன் சௌஹான் 4 இஸ்லாமியர்களை கொண்டு விட்டார். காரணம், நீங்கள் இஸ்லாமியராக இருப்பதே உங்களுடைய கொலைக்கான காரணம், நீங்கள் வாழக்கூடாது, உங்களுக்கு வாழ்வதற்கான எந்த விதமான அதிகாரமும் கிடையாது என்று அந்த நபர்களை சுட்டுக் கொன்று விட்டார். இதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் முகமது அஸ்கர். இவருக்கு 4 தம்பிகள், ஒரு தங்கை. 4 தம்பிகளுமே சின்ன சின்ன வேலைகளை பார்த்து வருகிறார்கள். தங்கைக்கு இன்னும் திருமணம் கூட நடக்கவில்லை. முகமது அஸ்கர் ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு வளையல் ஃபேக்டரியில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். மும்பைக்கு சென்று விட்டால் இன்னொரு பெட்டரான உத்தியோகம் கிடைத்துவிடும், அதிக சம்பளம் கிடைத்துவிடும் என்கிற அந்த ஆசையில் மும்பைக்கு சென்றிருக்கிறார். ஆனால் போகும் வழியிலேயே இது போன்ற மதவெறியர் அவரை சுட்டுக் கொன்று விட்டார். மோடிஜி ஒவ்வொரு இடத்திற்குமே ஒரு गारंटी வைத்திருக்கிறார். एलपीजी की गारंटी, महिलाओं की सुरक्षा के लिए गारंटी, इस देश के किसानों की गारंटी, इस देश की उन्नति के लिए गारंटी. ஆனால் இதே गारंटीயை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இதற்கு மேல் உங்களை யாருமே தொல்லைப்படுத்த மாட்டார்கள், உங்களை யாருமே அடிக்க மாட்டார்கள், உதைக்க மாட்டார்கள், லிஞ்ச் செய்யப்பட மாட்டார்கள், இந்த நாட்டிற்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள், உங்களுடைய உயிருக்கான கேரண்டி உத்தரவாதத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் மோடியால் கூற முடியும். அல்ல, உங்களுடைய மசூதிகளை யாருமே இடிக்க மாட்டார்கள், ஹிந்து முஸ்லிம் என்கிற பெயரில் எங்கேயுமே ஹேட் ஸ்பீச் நடக்காது என்கிற கேரண்டியை பிரைம் மினிஸ்டர் மோடியால் எடுத்துக்கொள்ள முடியுமா? சிந்தித்து பாருங்கள். ராமர் கோவில் என்கிற பெயரில் கடந்த எத்தனையோ ஆண்டுகளாக இந்த நாட்டில் அநீதிகள் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 21 ஆண்டுகளாக இதே நாட்டின் பெண்மணியான பில்கிஸ் பானு தன்னுடைய உரிமைக்காக, நியாயத்திற்காக, நீதிக்காக போராடி கொண்டிருந்தார். ஆனால் இதே நாட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அமைதியாக இருந்தார். இவருடைய ராஜ்யத்தில் தான், இவருடைய சாசனத்தில் தான் அந்த 11 நபர்களையுமே நீங்கள் வெளிவிட்டீர்கள். பில்கிஸ் பானு மீண்டும் ஒரு முறை இன்னைக்கு சர்ச்சையாக பேசப்படுகிறார். 11 நபர்களும் மீண்டும் ஒரு முறை சிறைக்கு செல்ல இருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டு அரசாங்கம், இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் அல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுமே அதை விட்டுவிட்டு அதை பற்றி பேசாமல் ராமர் கோவில் என்கிற ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடி வருகிறார்கள். அதுவும் இன்கம்ப்ளீட் பில்டிங்கான ஒரு இனாகுரேஷன் ஃபங்க்ஷன். காரணம், 2024 தேர்தல் வர இருக்கிறது. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.